சரி, இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி உங்களோடு பேசி இந்த வாக்குத்தத்த செய்தியோடு சேர்ந்து உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அப்படின்னா இத்தாலியா அப்படின்ற ஒரு இடத்திற்கு கிட்டத்தட்ட 276 பேரோட ஒரு கப்பல் புறப்படுகிறது. அந்த கப்பலிலே இருக்கிறவங்க யாரும் பெருசா ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த கப்பலிலே இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த அரசாங்கத்தினாலே கைதிகளாக்கப்பட்டதிலே நிறைய பேர் அந்த கப்பலிலே கைதிகளா இருக்கிறார்கள். அதுல ஒரே ஒருத்தர் யார் இருக்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தர் அந்த இடத்துல பிரயாணம் பண்றாரு. இத்தாலியா அப்படின்ற இடத்திற்கு இத்தனை பேரோட சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணுகிறது. ஆனா போற வழியில ஈரோத் கிளித்தான் அப்படின்ற ஒரு கொடும் காற்று அந்த கப்பல் மேல் மோதி அடிக்கிறது. அந்த கப்பல் போயிட்டு இருக்கிற அந்த வழியிலாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்றை பார்த்து அந்த கப்பலை ஓட்டுற இடத்துல சொல்றான், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து நேரிடுறது மாதிரி தெரியுது, அதனால இந்த வழியாக நம்ம போக வேண்டாம், நம்ம வேற வழியா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கப்பலிலே இருக்கிற மாலுமிகள் எஜமான்கள் இவனுடைய வார்த்தையை பெருசா கேட்கல. ஏன்னா என்னதான் ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கைதியா இருக்கிறாரு, நீ என்ன பெருசா படிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையை அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த எஜமானன்கள் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரும் டிராவல் பண்றாங்க. ஆனா போற வழியில ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தென்றலா தான் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் அடிச்ச ஒரு பெரிய காற்றுல ரொம்ப திசை மாறிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம். அப்படின்னா பொதுவா இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த கூகுள் மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டோம்னா நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனா அந்த நாட்களிலே இந்த தண்ணியில பிரயாணம் பண்ணுகிற இந்த காம்பஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, திசை காட்டி. இந்த திசை காட்டியை வச்சுதான் அவங்க அந்த டைரக்ஷனை பார்த்து இந்த டைரக்ஷனுக்கு நேராக அவங்க போவாங்க. அப்போ இவங்க கரெக்டான இத்தாலிக்கு நேராக அவங்க டிராவல் பண்ணும்போது அடிச்ச காத்து என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க அந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த சுக்கான அவங்க பிடிச்சிக்க முடியாம அது காத்து எதிராக இருந்ததுனால அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய புயல் அவங்களை அடிச்சு கொண்டு போயிடுச்சு. காற்றின் போக்கிலே போனார். அங்க பயங்கரமான இருட்டு, நடுக்கடல். இந்த கடல், இந்த விமானம், இதுல எல்லாம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம கண்ட்ரோலா இருந்தாலும் என்னதான் தைரியமா இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கும், எப்படி தப்புவிக்கணும்னு தெரியாது. அந்த நடுக்கடல்ல இருந்து நீந்தி தப்புவிக்க முடியாது, நீச்சல் அடிச்ச தெரிஞ்சா கூட அத்தனை நாட்கள் நீச்சல் அடைய முடியாது. அதுல யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க இந்த இடத்துல ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டவர் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு கடினமான பிரயாணம் தான் இந்த கப்பல் பிரயாணம். இந்த இடத்துல இந்த கப்பல் அப்படியே அந்த காற்றின் போக்கிலே போன உடனே கிட்டத்தட்ட 14 நாட்களாக அவங்க சூரியனையும் சந்திரனையும் அவங்க பார்க்கவே இல்லை. ஃபுல்லா இருட்டா இருக்குது. அப்ப இவங்களுக்குள்ள இப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள போயிருச்சு. 1வது நாள்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு 5 நாள்ல அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட முடியல. ஆனா இப்போ அவங்க என்ன சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நடக்கிற புயலை பார்த்து, அடிக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு, அந்த கடலுடைய கொந்தளிப்பை பார்த்து, இருட்டை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம தப்பி பிழைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், இனி நம்ம அக்கறை போய் சேர மாட்டோம், நம்ம எங்கேயோ வந்துட்டோம், நம்ம எங்கேயோ போக வேண்டியவங்க எங்கேயோ வந்துட்டோம், நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்னு தெரியல, பக்கத்தில் தீவு ஏதாவது இருக்கா இல்லையானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க 24வது வசனத்தில் ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றாரு, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். அப்போ எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அற்று போகும்போது ஆண்டவர் மட்டும் அவனுடைய பிள்ளை பவுலா இருக்கிறார்ல, அவனை ஆண்டவர் திடப்படுத்தணும்ல. அதனால பவுலை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால, இன்னும் உனக்கு பொறுப்பு இருக்கிறதுனால, உன்னை கொண்டு நிறைய ஊழியத்தை நான் செய்ய போறதுனால, இன்னும் உன்னை கொண்டு மகிமைப்படுறதுனால, நீ மட்டும் இல்ல, உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். அப்போ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு அந்த வசனம் முடிகிற வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்த வசனமாய் நம்ம தியானிச்சோம். இப்படியே அவர்கள் எல்லாரும் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒருத்தர் கூட சாகல, ஒருத்தர் கூட அந்த தண்ணிக்குள்ள போகல. நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க. தேவனை அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஒரு தேவ மனுஷன் நிமித்தமாய் அந்த பிரயாணத்தை ஆண்டவரை அங்கீகரித்து இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இன்று ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நம்மை கர்த்தர் தப்பி சேர பண்ணுகிற தேவன். நான் நம்புகிறேன், நீங்க எந்த காரியத்துல பிழைக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, நீங்க எந்த காரியத்துல நான் இதுல தப்பி பிழைச்சிருவேனா, இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துருவேனா, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியுமா, நான் திரும்ப தலை எடுப்பேனா, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, என்னால வரவே முடியாது. ஒருவேளை உங்களுடைய எப்படி இந்த ஜனங்களுடைய நம்பிக்கை அற்று போனதோ அதே போல இனி நீங்க வெளியே வருவீங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு 1% கூட இல்லாம இருக்கலாம். நீங்க அத்தனை தோல்விகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இனி நான் வெளியே வர முடியாது பாஸ்டர், ஏன்னா பெரிய பிரச்சனை, இது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் கிருபையாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா ஆண்டவரால உங்களை தப்புவிக்க பண்றதற்கு முடியும். உங்க பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு வெளியே வருவான். அந்த மகனா ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பி வெளியே கொண்டு வருவார். அந்த கணவனார ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்புவித்து வெளியே கொண்டு வருவார். உங்க குடும்பம் வெகு சீக்கிரத்திலே மாட்டி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். டாக்டர்களுடைய ரிசல்ட்டுகளை கர்த்தர் மாற்றி, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கடிதங்களை கர்த்தர் மாற்றி, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற தண்டனைகளை ஆண்டவர் மாற்றி, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தப்பி கரையேற செட் பண்ணுவேன். அந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். மகனே மகளே, வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை தப்புவிக்கிறதற்கு ஒரு கரம் உண்டு. உன்னை இந்த கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்காதபடி உன்னை கை தூக்குற ஒரு தேவன் உண்டு. உன்னோடு கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற அந்த இயேசு உன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் தப்பி கரை சேருகிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லி தற்கொலை எண்ணம் கூட உங்களுக்குள்ள வரலாம். செத்தாதான் இதுக்கு விடுதலை, நான் ஒருத்தன் வேணா செத்துறேனே, நான் குடும்பமா செத்துறேனே, நம்ம எல்லாருமே செத்துருவோமே, யாராவது ஒருத்தர் ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியாது, இதுல இருந்து இருக்க பெரிய அவமானம் எனக்கு வரும், பெரிய நிந்தை எனக்கு வரும், அதனால என்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதற்கு கூட சிலர் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்துவதற்கு அவரால் முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்து என்னை கொண்டு வருவதற்கு அவருக்கு முடியும். எல்லாரும் கையை மேல தட்டி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு, ஹல்லேலூயா, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனவர்களுக்கு இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் என்னை கரை சேர்க்கிற கர்த்தர்.
என்னை தப்பி பிழைக்க பண்ணுகிற கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீர்களோ அதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் சாட்சியாய் நிறுத்துவார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்பி, ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து, ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்பி இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு இவ்விதமா எல்லாரும் தப்பி நீங்கள் கரை சேர்வதற்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்கிற மனுஷனை ஆண்டவர் எழுப்புவாரு. உங்களை நேர்த்தியான ஒரு இடத்துல கர்த்தர் நடத்துவாரு. கர்த்தர் உங்களை கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு உதவியை கர்த்தர் செய்து நிச்சயமாய் தப்பி கரையேற பண்ணுகிற கர்த்தர். எத்தனையோ பிரச்சனை நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை நிறைய பிரச்சனையிலிருந்து தப்பு வச்சதுனால தான் நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல உயிரோடையே இருக்கிறோம். ஒன்னுல இருந்து இல்ல, ரெண்டுல இருந்து இல்ல, நமக்கு நம்முடைய பக்கம் வரைக்கும் பிரச்சனை வந்துச்சு, நம்முடைய கழுத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. நம்மளும் நிறைய பேர் இந்த பிரச்சனையிலிருந்து வர முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன், ஆண்டவர் நம்மை நிறைய இடங்களிலே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வச்சதுனால தான் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ அந்த தப்புவித்த தேவன் இனி நம்ம சிக்காதபடி பாதுகாத்து கொள்ளுகிறவர். ஆனா இறங்குகிற தேவனுடைய கரத்தை மட்டும் நம்ம பிடிச்சா போதும். இறங்குகிற தேவனுடைய கரத்தை மட்டும், எல்லாருக்கும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது ஒரே ஒருத்தர் மட்டும் பவுலுக்கு முன்பாக வந்து நின்று சொல்றாரு, இல்ல நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ மட்டும் கிடையாது, உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாரும் கண்டிப்பா தப்புவிக்கப்படுவார்கள் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் விழுந்து போகும்போது, உங்க விசுவாசம் எல்லாம் விழுந்து போகும்போது, உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாத போது கர்த்தர் பவுலுக்கு தைரியம் சொன்ன ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கும் கர்த்தர் தைரியம் சொல்லுகிறார். இல்ல, கண்டிப்பாக இவ்விதமாய் அவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில மறைக்கிறதே எதைத்தான் மறைப்பான் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற தீமை, அதுல இருக்கிற ஆபத்தை நிறைய நேரத்தில் மறைச்சிருவான். ஹலோ கேர்ள்ஸ் தங்கச்சிங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. நீ எந்த காரியத்தை பண்ணினாலும் மகளே, நீ கவனமாரு. அதுல இருக்கிற சந்தோஷத்தை பிசாசு உனக்கு காமிச்சிருவான். அதுல இருக்கிற கேர், அதுல இருக்கிற அன்பை உனக்கு காமிச்சிருவான். எல்லாமே உனக்கு பாசிட்டிவா இருக்கும், எல்லாமே உனக்கு காமிச்சிருவான். ஆனா சத்ரு சில நேரத்தில் நம்மளை தள்ளும் போது எதை மட்டும் காமிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து இருக்கு பாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை பாரு. நீ உன்னுடைய பலத்தினால நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நான் ஆபத்தை சமாளிச்சிருவேன், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உனக்கு வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். ஆனா பட் உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு சிலதை மட்டும்தான் உன்னால சமாளிக்க முடியும். கயிறை நீ சமாளிச்சிருவ, செவத்தை நீ சமாளிச்சிருவ. ஆனா நீ உன்னுடைய முடி எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எதிரியினுடைய ஆயத்தை உன்னால சமாளிக்க முடியாது. அதனால நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைக்கிறவர். எதுக்கு தப்பு வைக்கிறவர் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துக்கு என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நான் இனி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு என்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். 20 வருஷம் 10 வருஷம் தாண்டி நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்னை தப்பு வைக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவுகிறார். அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். யாரெல்லாம் அதை அறிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். தங்கச்சி, இதை விட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. தம்பி, இதை விட ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கண்டிப்பா பேசவே முடியாது. ஸோ ரொம்ப 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 ஜாக்கிரதை. எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஆபத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாரும். ஆண்டவர் என்னை எப்படி தூக்கி எடுத்தார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் எப்படி என்னை காப்பாத்தினார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய தயவு, அந்த படும் குழியிலிருந்து கர்த்தர் என்ன கிருபையா என்ன காப்பாத்தினாரு. அந்த நன்றி உண்ட உணர்வு எனக்கு ரொம்ப நாளா இருக்கு பாஸ்டர். ஆனா இப்போ சமீப காலமா என்னமோ தெரியல, அதே போல ஒரு ஆபத்துல மறுபடியும் என்ன விழுறதற்கு நான் ஒன்றும் இல்லாம போயிருவோன்னு நினைக்கிறோம். கையை மட்டும் மேல உயர்த்தி, தகப்பனே இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர் என்ன சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அப்பாட்ட. முழு பலத்தோட இல்ல போதாது, முழு பலத்தோட சொல்லுங்க. எல்லாரும் ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நீர் எனக்கு இறங்குவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குவீராக. கேளுங்க, அந்த இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே அந்த கப்பலிலே இருந்த ஒருத்தர் கூட இல்லாம அத்தனை பேரையும் நீர் காப்பாற்றினது உண்மையானால், இன்றைக்கு நீர் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு வல்லவர். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கைகளை மட்டும் மேல உயர்த்தி இயேசுவேன்னு சத்தமா எல்லாரும் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சத்தமா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மாறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத எண்ணில் திருரவாதி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவா எண்ணில் திருரவாதி, நீங்க இல்லாம என் விடியாதே. நீங்க இல்லாம என் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி சத்தமா. தேவகுமாரா இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சத்தமா. நந்தன மரஹதலரலத்யா ஓதலரம் தனரலரதலரலர ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. உங்களுக்கு அனுபவம் ரொம்ப குறைவா இருக்குது. நீங்க நிறைய பேருக்கு, சிலர் பழக்கம் இல்லாதவர்கள், உங்களால் அவ்வளோ சீக்கிரமா வெளியே வந்துட முடியாது. உங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப குறைவு. நீங்க வெகு சீக்கிரத்தில் எரிஞ்சு வெகு சீக்கிரத்தில் நீங்க முடிஞ்சிருவீங்க. வெகு சீக்கிரத்தில் முடிஞ்சிருவீங்க. எப்பவுமே ரொம்ப எரியுது பாருங்க, ரொம்ப சீக்கிரமா அது புஷ்வான மாதிரி போயிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற செய்தியை நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்ம மேல யாருமே கேர் எடுக்க முடியாத அளவுக்கு கேர் எடுப்பார். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு உங்க ஸ்டேஜில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறவங்க சினிமா தேட்டரில் இருக்கிறாங்க, ரோட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க, உன் ஃப்ரெண்ட் இதே பிரச்சனையில இருக்கிறா, ஆனா உன் ஃப்ரெண்ட் இங்க இல்லை, நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது.
எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆண்டவர் உன் மேலே வச்சிருக்கிற பெரிய அன்பு. உன் கூட படிக்கிற 10 பேர் இதே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, உனக்கு தெரியும். நீ இப்போ பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கும்போது உன் மனசு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். என்ன அவன் இப்படி இருக்கான், பாஸ்டர் இன்னைக்கு இந்த பேசுகிற செய்தி கரெக்டாக அவனுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், இந்த பொண்ணுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் இந்த இடத்துல இல்லை. அந்த பர்சன் சொன்னாலும் புரிய போறதில்ல. ஆனா ஏசப்பா உங்களை இந்த இடத்துல அழகா கிருபையா உங்க மேல அன்பு வச்சதுனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆண்டவர், உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சுக்கிறதுனால தான், உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுன 266 பேரையும் கர்த்தர் காப்பாத்தினாராமா. இந்த ஆலயத்தில் நீங்க நின்றுட்டு இருக்கிற, இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற, நான் சொல்றேன் அத்தனை பேரையும் கர்த்தர் தப்புவிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன மனசு வேணும் அப்படின்னு உங்களை காப்பாற்றுவார். எப்படி ஆண்டவர் காப்பாற்றுவார்னா, எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறாரு. ஆமென். நீங்க நல்லா உணரணும். எந்த விஷயத்திலையும் மறந்துடாதீங்க. இப்ப நீங்க யோசிங்க, இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு முழு நாளும் யோசிங்க. உங்க மனசுல தீவிரமா பதிஞ்சிருக்கலாம், எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனோ இல்லையோ, நான் கண்டிப்பா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். உன்னுடைய பலவீனம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு போராடுறன்னு எனக்கு தெரியும். நீ போராடலைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ போராடுற, நீ நல்ல பிள்ளையா வாழணும்னு நினைக்கிற, நல்ல பையனா வாழணும்னு நினைக்கிற, உனக்குள்ள 1000 போராட்டம், வேற எதுலையுமே உனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா கர்த்தரோட நடக்கிறது மட்டும்தான் உனக்கு சந்தோஷம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் பின்னாடி வருகிற ஆபத்துல உன்னை தப்பிக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் கேட்கப்படுகிறார். இன்னைக்கு இந்த செய்தி, அதனால இப்ப ஆபத்து இல்லைன்றதுக்காக அப்புறம் ஆபத்து இல்லைன்னு மாறிட முடியாது. இப்போ அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்காக இன்னைக்கு நிறைய அம்மா அப்பா என்னவா மாறிட்டாங்கன்னா, தப்ப தட்டி கேட்க முடியாத அளவுக்கு மாறிட்டாங்க. அவங்க கேட்கறதே இல்லை. அப்படியே அவனுக்கு விருப்பமா, சரி நீ பண்ணிக்கோ, நீ அப்படியா பண்ணிக்கோ, போனை வச்சுக்கிறியா வச்சுக்கோ. இப்போ ஏன்னா நம்ம தான் டென்ஷன் ஆயிடுறோமே, நம்ம தான் கோவப்படுறோமே, நம்ம தான் அப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கிறது. அதனால எல்லாருமே விட்டுறாங்க. ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ, கண்டிப்பா மகளே, கண்டிப்பா உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்துல வேற யாருமே மாட்ட மாட்டாங்க. நீயும் உன் ஃபேமிலி மட்டும்தான் அஃபெக்ட் ஆவீங்க. உன் குடும்பம் நீயும் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் குற்றப்படுத்தி தான் நின்றுப்பாங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் குளிர் காஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதுல மற்றவங்க அத்தனை பேரும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா வெட்கப்பட்டு நிற்கிறது யார் தெரியுமா? முதல்ல நீ. உன்னையும் குற்றப்படுத்துவாங்க, உங்க ஃபேமிலியே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ, அதுக்கப்புறம் ஃபேமிலி தான் அஃபெக்ட் ஆகும். பி கேர்ஃபுல். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க பண்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, கண்டினியூவா வர்றத ஏற்கனவே நீ அதை மறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதை தூர போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. மறுபடியும் ஒரு 2 வருஷம் சும்மா இருந்துட்டு, 3 வருஷம் சும்மா இருந்துட்டு, 10 நாள் சும்மா இருந்துட்டு, 5 வருஷம் சும்மா இருந்துட்டு, மறுபடியும் அந்த போனை கையில் எடுத்தா, மறுபடியும் அந்த நபரை கையில் எடுத்தா, மறுபடியும் அந்த பிரச்சனை கையில் எடுத்தா, எப்படி உன்னால அரசாள முடியும்? இப்படின்னா எத்தனை நாளைக்கு, எத்தனை காலம்? அப்படியே கண்டினியூவா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது போயிட்டு இருந்தா எதிர்காலம் என்ன ஆகுறது, வேற என்ன யோசிக்கிறது, என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன ஃபியூச்சர், கேள்விக்குறியா மாறிடும். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை தப்பு வைக்க விரும்புறாரு. எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் ஸ்டாப் பண்றாரு. நீ ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போயிரு. என்ன நடந்தாலும் ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போயிரு. அதனால நீ என்ன விளைவு வந்தாலும் சந்திக்கிறதுக்கு ஐ ஆம் ரெடின்னு நெஞ்ச தட்டி நீ சொல்லு. நான் நம்புறேன் ஆண்டவர் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. அது உன்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுல தான் மகளே இருக்குது. நீங்க எடுக்கிற முடிவுல தான் மகனே இருக்குது. நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்துரு. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதனால கோச்சிட்டாலும் பரவாயில்ல, இதனால இந்த பொறுப்பு விட்டு போனாலும் பரவாயில்ல, இதனால இந்த பர்சன் விட்டு போனாலும் பரவாயில்ல, இதனால படிக்கலனாலும் பரவாயில்ல, இதனால வேலையே கிடைக்கலான்னு பரவாயில்ல, இந்த முடிவு எடுப்பேன். இனி மறுபடியும் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போய் சிக்கிறது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நம்பர் 3, மூன்றாவது, எல்லாருக்கும் சேர்த்துதான் கர்த்தர் இந்த சிம்சோனை கர்த்தர் தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் எடுத்த 3வது முயற்சி. ஆண்டவர் 3வது அவனை எப்படி தப்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, ரகசியத்தை
காக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனுக்கு 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 சொல்லி கொடுக்குறாரு. ரகசியம்தான் பலவீனம்தான் நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்கு முன்னாடி அட்ராக்ட் பண்ண வைக்கிறது பலவீனம்தான். உங்க பலவீனத்தை நீங்க என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ, உங்க பலவீனம் தெரிஞ்சுனாதான் பிசாசு தீவிரமா இருப்பான். பிசாசு அப்பதான் உங்களை விழத்தள்ளுவான். அதனால இந்த சிம்சோன் பண்ணின மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ரகசியமா வைக்க வேண்டியதை ரகசியமா வைக்க முடியல அவனால. ஓப்பனா சொல்லிடுறேன், இது ரகசியமா வைக்க வேண்டியது, இது யாருக்கும் தெரியக்கூடாது. உன் மகா பலன் எதிலே உண்டாயிருக்குது அப்படின்னு கேட்டா நீ சொல்லக்கூடாதுப்பா, நீ சொல்லக்கூடாது. அதுதான் ரகசியம். உன் வீட்டில் தங்க நகை இருக்குன்னு சிலர் கேட்டாங்கன்னா உன் தங்க நகை பறி போகுதுன்னு அர்த்தம். கவனம். உங்கள்கிட்ட எந்த ஒரு காரியத்தை ரகசியமா கேட்குறாங்களோ அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் நல்லா பேசுறது இல்லையா, உங்க மனைவி நல்லா பேசுறது இல்லையா, நீங்க தனிமையா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமா, உங்க முகம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனலா உங்களை ரொம்ப கேர் எடுத்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற சில மனசு கஷ்டமான சில விஷயத்தை பேசுறாங்கன்னா, தயவு செய்து நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பலவீனத்திலிருந்து, உங்களுடைய இயலாமையிலிருந்து, உங்களுடைய மன கஷ்டத்திலிருந்து உங்களை கொண்டு வர்றதற்கு ஆண்டவரை தவிர வேற ஒருத்தரால் முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால எவ்வளவு நாள் கேர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க எத்தனை நாள் நமக்கு ஆறுதலா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆறுதலா இருக்கிறது இன்னைக்கு ஆறுதலா இருக்கும், நாளைக்கு முள்ளு மாதிரி நம்மளை குத்தும். அது ஆறுதலா இருக்காது. தங்கச்சி ரொம்ப கவனமா இருப்பா. இன்னைக்கு ஆறுதலா இருக்கும், அதே இன்னைக்கு 10 வார்த்தையில 100 வார்த்தை பேசினா 100 வார்த்தையில 99 வார்த்தை உனக்கு கம்ஃபர்ட். அவ்வளவுதான். அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இது 100 வார்த்தை அடுத்து பேசும்போது அந்த 100 வார்த்தையில 99 வார்த்தை வந்து உன்னை முள்ளு மாதிரி குத்தும். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த 3வது கர்த்தர் நம்ம எதுல இருந்து தப்பிக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ரகசியங்கள் தெரியாதது எப்படிதான் இருக்கும்னா, இது ஒரு டீப் சப்ஜெக்ட். உங்களோட வந்து ரொம்ப முகமுகமாக தான் பேசணும். அந்தரங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அது இப்போ பேச டைமும் இல்லை, இப்போ பேச முடியாது. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எனிவே எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நான் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கண்ண முடிய அத்தனை பேரும் உங்க கூட ஆண்டவர் பேசியிருந்தாரே ஆனால், ஏசப்பா உங்க கூட பேசியிருந்தாரே ஆனால், நீ அழணும்னு நான் சொல்லலை, நீ கத்தணும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட் உன் கையை ரெண்டையும் ஏசப்பாட்ட கூப்பி இவ்வளவு அன்பை அள்ளி உன் மேல அள்ளி அப்படியே கொடுக்குறான். உங்க அம்மா கூட இவ்வளவு கேர் எடுத்திருக்க மாட்டாங்க, உங்க அப்பா கூட இவ்வளவு கேர் எடுத்திருக்க மாட்டாங்க, உங்க அம்மா கூட உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்க அப்பா கூட இது வரைக்கும் உங்க கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனா உன் அப்பா பேசாததை ஏசப்பா இன்னைக்கு உனக்காக பேசுறாரு. உன் மேல யாருமே இவ்வளவு கேர் எடுக்கல, அவ்வளவு கேர் எடுக்கிறாரு ஆண்டவர். உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு வர்றதுக்கு விரும்புறாரு. நீ பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப காயப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப உன்னை குறிச்சு ரொம்ப கில்ட்டியா நீ ஃபீல் பண்றேன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அந்த பலனை உனக்கு தருவார், அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். தம்பி, ஆண்டவர் அந்த ஆரோக்கியத்தை உனக்கு தருவார். எனிவே எதுவா இருந்தாலும், ஆனா ஏதோ ஒண்ணுல நீ இந்த 3 காரியத்தை மாதிரி நீ எஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கிற. ஆனா கர்த்தர் தப்பிக்க விரும்புறாரு. சத்தத்தை கூட கொஞ்சம் உயர்த்தி ஏசப்பான்னு கூட நீங்க சொல்லலாம். என்ன தோணுதோ பரவாயில்ல. இதனால இப்ப வர்ற அவமானத்துக்காக இனி அடுத்து 10 வருஷம் தாண்டி வருகிற பெரிய அவமானத்துக்கு பரவாயில்ல. இந்த அவமானம் எவ்வளவு பரவாயில்ல, இந்த கஷ்டம் எவ்வளவு பரவாயில்ல. சத்தத்தை உயர்த்தி, உண்மை மகளே, அடுத்து நீ அனுபவிக்க போகிற அந்த பெரிய ஆபத்துக்கு இந்த ஆபத்து எவ்வளவு பரவாயில்ல, இந்த அவமானம் எவ்வளவு பரவாயில்ல, இந்த சந்தோஷ குறைவு எவ்வளவு பரவாயில்ல. அதுக்காக அந்த பெரிய விஷயத்துக்காக இந்த விஷயத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் முகமா தொட்டிருக்காரு. கர்த்தர் உங்க முகத்துல இருந்து கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறத கர்த்தர் பார்க்கிறார்.
யாருக்கும் தெரியாது, உங்க அப்பாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க கூட படுத்து கிடக்கிற தங்கச்சிக்கு தம்பிக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பற்றி தெரிஞ்சதுன்னு ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் பர்சனலா உன் கூட கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னை பற்றி யாருக்கு தெரியுமோ இல்லையோ அவருக்கு ரொம்ப அதிகமா தெரியும். அதனாலதான் அவர் இப்போ பக்கத்துல வந்து நிக்கிறாரு. உன் மேல ரொம்ப கரிசனை. வாலிப தம்பி, நீ கூல் டிப்பை தூக்கி போட்டுறா, நீ சிகரெட்டை தூக்கி போட்டுரு, நீ போகாது, நீ ரொம்ப கஷ்டத்துல இருப்ப, நீ பின்னாடி வர்றது பெரிய ஆபத்தை நீ பெரிய ஆபத்தை சந்திப்ப. இன்னைக்கு நீ செய்கிற இந்த சின்ன காரியத்திற்காக, சின்ன சந்தோஷத்திற்காக நீ பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. அதனால தயவு செய்து நீ ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு இந்த சர்ச்சிலேயே நீ ஒப்பு கொடுத்துரு. சத்தமா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா